புக் பண்ணால் வரதில்லை. என் பேர் வச்சு யாருக்கோ இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்குறது எங்களால் அதுதான். ஏன்னா நாங்கள் ஒன்றும் இருக்கப்பட்டவங்களும் யோசிக்கிறாங்க. நாங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு சம்பளமே கம்மி தான். ஏதோ பூ விற்கிறோம். பூ விற்றா என்ன வரும்? சுமதி. இப்போ சிலிண்டர் விலை, காய்கறி விலை, அச்சசப்பெல்லாம் உயர்ந்துட்டு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? அன்றாட வாழ்க்கையில் ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு தான் ரொம்ப பாதிச்சிருக்கு. பணக்கார ஜனங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. கேஸும் கிடைக்க மாட்டேன்றது, போனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. லோடு வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோடு வந்த பிறகு போய் கேட்டாலும் எங்கேயும் அமுச்சிடுறாங்க. புக் பண்ணால் வரதில்லை. என் பேர் வச்சு யாருக்கோ கொடுத்துட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஒரு வாரம் ஆகுது. 4 நாளில் வந்துருத்தேனா வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் யூ டு ஃபார் யூ? இப்போ சிலிண்டர் வரலங்க. இப்போ சிலிண்டர் உங்களுக்கு இருக்கா இல்லை வேற ஆல்டர்னேட் என்ன பண்ணுறீங்க? ஆல்டர்னேட்டே எங்களுக்கு கரண்ட் அடுப்பு இருக்குது. நான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன். கரண்ட் அடுப்பு வச்சு பார்த்துட்டுருக்கேன் அட் ப்ரெசென்ட். அவ்வளோதான். இப்போ அத்தியாவசிய பொருளுக்கு உயர்ந்துட்டு இருக்குமா? ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. இப்போ ஒரு 5 வருஷம் எவ்வளோ கொடுத்தாலும் அதே தான் தராங்க. அதாவது சேமிக்க முடியுதா? சேமிக்க முடியாதுங்க. 10 வீதம் சேமிக்க முடியல. ஒரு ஆசையாக வாங்கி தின்ன முடியல. ஏதோ போயின்னு இருக்கு. பெருசாக சொல்லும்படியே ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். அரசாங்கத்தை என்ன கோரிக்கை? அடுத்து நல்ல ஆட்சி வரணும். நிலைமை மாறணும். நிலைமை மாறினா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இந்த ஆட்சியை விட வேற ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். பகிரங்கம் வெளிப்படையாக பேச வேண்டியது என்னுடைய கடமை. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. அவங்க பேருமா? செல்வி. இப்போ விலைவாசிலாம் உயர்ந்துட்டு வருதுமா? சிலிண்டர் விலை, காய்கறி எல்லாமே ஏறிச்சு சார். எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறேன் நான். சவாரியில் மட்டும் தோக்குற இடத்துக்கு 10 ரூபா போட்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சிலிண்டர் விலை ஏறி போச்சு. கேஸு கிடைக்க மாட்டுது. நாங்கள் என்னதான் பண்ணிடுவோம்? இப்போ எப்படி உங்களுக்கு பாதிக்குது? எங்களுக்கு சாப்பாடே பாதிக்குது. நான் வீட்டில் ஆக்குனா எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி போடுவோம். வெளியில் போய் வாங்கினா 450 ரூபா ஆகுது ஒரு வேளை சாப்பாடு. அப்போ 2 வேளைக்கு என்ன ரேட் ஆகுது? எங்களால் முடியுமா? அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் கேஸ் கொஞ்சம் சீக்கிரம் வர அளவுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும். மந்த்லி சேமிக்க முடியாதுமா உங்களால்? இந்த விலை ரொம்ப உயர்ந்திருக்கு. செலவு அதிகமாகும். மந்த்லி சேமிக்க முடியாது உங்களுக்கு? இல்லையா, சேமிக்க முடியலையே. நான் தான் சொன்னேன் சேமிக்க முடியல. ஆட்டோ ஓட்டாமல் நிற்கிறேன். ஏன்னா ஆட்டோ ஓட்டினா தான் எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். எனக்கு அதுவும் கிடைக்கலையே. வருமானம் இல்லாமல் உக்காண்டிருக்கோம். நாங்கள் என்னதான் பண்ணுறது? எங்களுக்கு என்னதான் முடிவு? ஒன்று சாகணும். அதுதான் முடிவு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நான் ஆட்டோ போய் எடுக்கிறேன்னா இதோ இருக்கிற பிஸ்கட்டுக்கு 50 ரூபா கேட்கணும்னு வச்சுக்கேன். 40 ரூபா தரணும், 30 ரூபா தரணும். கேஸ் விலை ஏறி போச்சு. அப்போ கஸ்டமர் எனக்கு ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்கலாம். அப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறேன்? அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன கேஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணால் நல்லாயிருக்கும். வீட்டு சிலிண்டர் சுத்தமாக வீட்டு சிலிண்டர் வரவே இல்லை. ஒரு வேளை சாப்பாடு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கு வெளியில் வாங்கினா முதல் விற்ற சிக்கன் ரைஸ் இப்போ எவ்வளோ வைக்கிறான்? 150 ரூபா வைக்கிறான். அப்போ 5 பேருக்கு என்ன ரேட் ஆச்சு? எல்லாமே ஏற்றிட்டான். முட்டை விலையும் ஏற்றிட்டான். வீட்டில் செய்ய முடியல. இப்போ ஒரு வேலைக்கே எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா. 5 பேருக்கு என்ன ரேட்டு? அப்புறம் 2 வேலை என்ன ஆயிடுச்சு? 5 ரூபா விட்ட இட்லி இப்போ 10 ரூபா விற்கிறான். டீ கடையில் போய் டீ சாப்பிடலாம் போனால் ஒரு டீ 20 ரூபா. நாங்கள் எப்படிதான் இப்போ நாங்கள் வாழுது? அதுதான். இல்லையே, வரல சார். இப்போ எனக்கு 29ஆம் தேதி புக் பண்ண சொல்கிறாங்க. 29ஆம் தேதி புக் பண்ணால் மாதம் போது 10ஆம் தேதி தான் வரணும். அப்போ நான் அதுவரை நான் என்ன பண்ணுறது? அதுதான். கரண்ட் பில்லு 6 ரூபாய்னுது. அந்த 6 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? மாதம் எங்களால் முடியாது. கரண்ட் பில்லும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். எங்களோட வருமானம்லாம் கொஞ்சம் பாதிக்குது. இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்குறது எங்களால் அதுதான். ஏன்னா நாங்கள் ஒன்றும் இருக்கப்பட்டவங்களும் யோசிக்கிறாங்க. நாங்கள் இல்லாதப்பட்டவங்க. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா. சுசீலா. ஆமாம் சார், எல்லாமே விலைவாசியாக தான் இருக்குது. எல்லாமே எதுவுமே வாங்க முடியல. குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு சம்பளமே கம்மி தான். நாங்கள் ஏதோ பூ விற்கிறோம். பூ விற்றா என்ன வரும்? ஏதோ நானும் டெய்லி எல்லாரும் தள்ளின்னு போகிறோம். நாங்கள் ஏதோ விலைவாசி வைக்கிறேன். நாங்கள் சிலிண்டர் வாங்கினா வெளியில் வாங்கி போட முடியல. அவசரத்துக்கு என்ன பண்ணுறது? யாரை கேட்டாலும் எங்கேயுமே இல்லை தான் சொல்கிறாங்க. எங்கே போய் கேட்டு சிலிண்டர் இல்லைம்மா என்கிட்ட ஒரு பக்கத்தில் கூட கேளுங்க, சிலிண்டர் இல்லைன்றாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? புக் பண்ணால் வரலப்பா, இத்தனையாம் தேதி தான் வரும், இப்படி தான் வரும், நீங்கள் அதான் வாங்கணும், நீங்கள் வாங்க, அப்படி தான் வாங்கணும் நீங்கள் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் ஏதோ போயின்னு பக்கத்தில் ஒரு டிஃபன் கடைக்கு போனால் கூட போகிறதுக்குள்ள காலி ஆகி போகுது. அடுத்த கடைக்கு போனால் அடுத்த கடைக்கே காலி ஆகி போகுது. ஏதோ இருக்கிறத வச்சு பார்த்துன்னு அப்படியே போயின்னு இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக சிலிண்டர் போட சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே கஷ்டம் தான். இப்போ சிலிண்டர் வரத்தில் போனால் கூட அவங்க என்ன 3000 ரூபாய்மா சிலிண்டர் விற்கிதுமா, எப்படிமா வாங்கி நான் செய்யறது, ஒன்றும் பண்ண முடியலமா அப்படின்றாங்க. பார்த்துங்க கொஞ்சம். சேமிக்க முடியல சார். அன்னைக்கு பொழுது போகிறது அன்றைக்கி அது வருது. கொஞ்சம் எதுவும் தண்டை கண்டல் வாங்கினா வட்டிக்கு வாங்கினா அது கட்டணும், வீட்டு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும்.
ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. நாங்கள் பூ வியாபாரம் தான் பண்ணுறோம், வேறு எந்த தொழிலும் தெரியாது. குழந்தையிலேருந்து அதுதான் நாங்கள் அது பண்ணி தான் வாழ்ந்துன்னு நாங்கள், வேறு எதுவும் இல்லை. அப்படியே போயின்னு இருக்குது. அது சேமிப்புலாம் எதுவும் இல்லை சார். கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? கோரிக்கை என்ன நினைக்கிறீங்க? கோரிக்கை எல்லாருக்கும் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எல்லாருமே நல்லா பாவம், அவங்க கஷ்டப்படுதுங்க. ஊருக்கெலாம் போயிடுறாங்க, எதுவுமே இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன செய்ய முடியும்? அவங்களும் எதுவும் வியாபாரம் பண்ணுறவங்களும் பார்க்கணும்ல, பாவம் அவங்களும் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அவங்களுக்கும் பசங்க குழந்தை குட்டிலாம் இதை வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க வேலை செஞ்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க, காசு அனுப்புகிறாங்க, வெளிநாட்டில் வராங்க, அவங்களால முடிஞ்சது ஏதோ அனுப்புகிறாங்க. அதுவுமே இல்லை, என்ன பண்ணால் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பாவம் அவங்களும் போயிடுறாங்க, எதுவுமே இல்லை. இப்போ அப்படியே பார்த்தோன்னா சென்னையே ஒரு மாதிரியா இருக்குது, பார்க்குறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்துடும், சீக்கிரம் வந்துடும், நம்பிக்கையில் தான் இருக்கோம் நாங்கள், எல்லாம் வந்துடும். ராஜலட்சுமி. இப்போ தினசரி வாழ்க்கை எப்படி போயிருக்கு? சிலிண்டர் விலை, காய்கறி விலை உயர்ந்திருக்கு, உங்க லைஃப் எப்படி பாதிக்குது? சிலிண்டர் தான் கஷ்டமாக இருக்குப்பா. சிலிண்டர் கஷ்டமாக இருக்குது. டீ சாப்பிடணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மூடியாச்சுல, கடை மூடியாச்சு, சிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர்லாம் புக் பண்ண வருதாங்க? வரவே இல்லையே. புக் பண்ணுறதுக்கு நைட்டு தான் பண்ணியாச்சு. 35 நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. நைட் பண்ணியாச்சு, நைட்டு 11:30 மணி பண்ணி புக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருமோ தெரியாது, புக் பண்ணியாச்சுன்னு தெரியுது, அவ்வளோதான். சிலிண்டர் இருக்கா இல்லை என்ன பண்ணுறீங்க? இப்போ இருக்குது, இப்போ தான் போட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பயமாக இருக்குது, எப்போ வருமோ என்னமோ பயமாக இருக்குது. இப்போ என்ன வருமோ வராது பயமாக இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. அதான். இப்போ விலைவாசி அதிகமாக உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ சம்பளமும் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்போ 2 வருஷமா எவ்வளோ கொடுத்தாங்க அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால் சேமிக்க முடியல விலைவாசி உயர்வு. என்ன சேமிக்க, ஒன்றும் சேமிக்க முடியல. எல்லாம் விலைவாசி ஜாஸ்தியாக, காய்கறி ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் சேமிக்க முடியல, ஒன்றும் சேர்க்க முடியல. கரெக்டாக இருக்குது. வியாபாரம் கம்மியாயிடுச்சு. பயமாக இருக்குது, மக்களுக்கு பயமாக இருக்குது. எப்படி வருமோ, விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி முடியுமான்னு சொல்லிட்டு செலவு பண்ண கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை? விலைவாசி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதான். ஃப்ரீ ஒன்றும் வேண்டாம், விலைவாசி கம்மியாகணும், அதான். ஃப்ரீ கொடுக்க வேண்டாம், பஸ் ஃப்ரீ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். விலைவாசி கம்மியாக இருந்தால் எல்லா மக்களும் நல்லா இருக்கும், அதான். அதான். நன்றிக்கா. ஓகேப்பா. பானு. விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு, சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு, அத்தியாவசிய பொருட்கள் விலை இது சிலிண்டர் விலைலாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்குது? அன்றாட லைஃப், டெய்லி தினசரி வாழ்க்கை வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போலாம் விலைலாம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன வியாபாரம்? காய்கறி வியாபாரம். காய்கறி விலைலாம் இப்போ இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் முன்னோட இப்போ கம்மியாக தான் இருக்கு. கம்மியாக தான் இருக்குது இப்போ, வேறு கம்மியாக தான் இருக்கு. இப்போ அவர் ஒரு அக்கா சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவங்களுடைய வெளியில சாப்பிடணும்னாலே ஒரு ஆளுக்கு வந்து ஆமாம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிஃபன் கடையெல்லாம் இல்லாத தட்டுப்பாடு இல்லாதனால ஆல்ரெடி ஆமாம் விலை ஏற்றதுல இதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா விலை ஏற்றலாம். ஆமாம், இந்த மாதிரி இப்போ அதுவும் கண்டினியூ ஆகிடுமே அப்படியே விலைவாசி. அது ஏனால இறக்க மாட்டாங்க. ரெண்டாவது அது உங்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்கும்? நீங்க வெளியே ஆமாம், நாங்கள் போனால் சாப்பிட முடியல. கோயம்பேடுலாம் போனால் சாப்பிட முடியல, பட்னியாக தான் வரும். வெளியில இப்ப காய்கறி வாங்குறதுக்குலாம் நீங்க கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு வரீங்களா? அன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த இது? அங்கே கிடைக்க மாட்டேங்குது டிஃபனு. டிஃபன் கிடைக்கல, விலை ஜாஸ்தியாக இருக்குது. சிலிண்டர் அவங்களே என்ன கேட்குறாங்க, சிலிண்டர் அந்த வாங்கி கொடுமா அப்படின்னு. வரல, அவ்வளோ லேட்டாக தான் வருது. வரலையே அப்படியே. பண்ணிருக்கீங்களா? புக் பண்ணி 1 வாரம் ஆகுது, வரல. 1 வாரம் ஆகுது, வரல. அப்ப அது வரைக்கும் என்ன பண்றீங்க? வீட்டுல சிலிண்டர் இருக்கா இல்ல கரண்ட் அடுப்பு? கரண்ட் அடுப்பு. கவர்மெண்ட் கோரிக்கை என்ன சொல்றீங்க? இந்த விலைவாசிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். சிலிண்டரை சீக்கிரமாக வர வச்சா தான். இப்போ விலைவாசிலாம் உயர்ந்திருக்கா? சிலிண்டர் விலை, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் உயர்ந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி பாதிக்குது? எல்லாமே பாதிப்பாக தான் பார்க்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே வாங்க முடியல. எல்லாம் விலையாகுதுல்லப்பா, எது கம்மியாக இருக்குது. எங்கே எது வாங்க போனாலும் விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை மாரி ஆளுங்கலாம் எப்படி வாங்க முடியும்? நான் 3 பொண்ணு பற்றி வச்சுக்கிறேன். அதான் தங்க விலை ஏறி போய் கிடக்குது. எல்லாம் கம்மியாகணும், விலைவாசி கம்மி பண்ணாலே போதும்பா எங்களுக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் சொல்றது, எல்லாத்தையும் விலைவாசி கம்மி பண்ணா போதும். அவருக்கு வைக்கிற கோரிக்கை தான், வேற எதுவுமே கிடையாது சொல்ற அளவுக்குலாம்.